வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகை டெஸ்ட் 27th மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். இது என்ன மேக்ஸ் கொஸ்டின்ஸில் என்ன டாபிக் அப்படின்னா மென்சுரேஷனில் ஆக்சுவலாக டாபிக் இந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னது ஒரு ½ hour இல்லை 15 minutes to ½ hour டைம் எடுத்துகிட்டு மென்சுரேஷனில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஏரியா ஆஃப் த ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதை பற்றினது, அப்புறம் வந்து என்னது சர்க்கிள், செமி சர்க்கிள், ஹாலோ, ஸ்பியர், எல்லாத்தையுமே என்னது ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாக்கு இதுதான் சொல்ல வராங்க, இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு சம் பார்க்குறப்ப இதான் ஃபார்முலாவை தேடி படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு ½ hour டைம் எடுத்துகிட்டு ஃபார்முலாஸ்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். First question. A lawn roller makes 20 revolutions in 1 hour. The radian it runs through 25 minutes. அதாவது இப்போ lawn roller ஒரு எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குமா? அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr. இது தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 hourல 20 revolutions போகுதான். அப்போனா என்னது 1 hour என்னது 60 minutes. 60 minutesல 20 revolutions. அப்போ 25 minutesல எத்தனை ரெவல்யூஷன்ஸ் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 0 0 3 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன வரும் 25/3 ரெவல்யூஷன். நம்மளுக்கு தெரியும் ஒரு ரெவல்யூஷன் அப்படின்றது 2πr ரேடியன். ஓகேவா? அப்போ 25/3 ரெவல்யூஷன் என்னது 2 × π × 25 எவ்வளோ 50/3 π. ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 53π/3. ஓகே, ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 50π/3. செகண்ட் கொஸ்டின். A well of diameter 3 meter and depth 14 meter is dug. The earth taken out of it has been evenly spread all around its shape of circular ring of width 4 meter to form an embankment. Find the height of the embankment அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கிணறுலேருந்து இதுக்குள்ளே இருக்க மண்ணை எடுக்கிறாங்க. ஃபுல்லாக மண்ணை எடுத்துட்டு இதை சுற்றி அந்த இதே கிணறு இதை சுற்றி ஈவனாக பரப்பி விடுறாங்க. வெளிப்புறத்தில் சுற்றி ஈவனாக பரப்பி விடுறாங்களாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வெள்ளோட டயாமீட்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டயாமீட்டர் 3 அப்படின்னா ரேடியஸ் எவ்வளோ 3/2. ஓகேவா? இது அவங்க கொடுத்துட்டாங்க. டெப்த் எவ்வளோ 14 meters. அப்போ இதுதான் என்னது தோண்ட போகிற டெப்த் 14 meters. அதுவும் கொடுத்துட்டாங்க. as being evenly spread all around the shape of width. ஓகே, இப்போ இதோட இது சொல்லிட்டாங்க எவ்வளோனா 4 meter width. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதோட ஹைட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து எடுத்த மண் வந்து எவ்வளோ தூரத்துக்கு, இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக மண்ணை டிக் பண்ணி தான் இதை வந்து போட்டிருக்காங்க சுற்றி. அப்போ என்னது இதோட வால்யூம் ஈக்குவலாக தானே இருக்கும். அவ்வளோ டைரக்ட் ஃபார்முலா தான். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எம்பாக்மெண்ட்னா சும்மா ஒரு இது தடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த எடுக்கிற மண்ணை இது சுற்றி போடுறோம். அப்போ இங்கே எவ்வளோ மண் எடுக்கிறோமோ அதே மண்ணை தான் இங்கே நம்ம சுற்றி போட போகிறோம். அதை டைரக்ட் ஃபார்முலா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ என்னது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது πr²h. இதுக்கு ஃபார்முலா ஹாலோக்கு πr² கேபிட்டல் R² - ஸ்மால் R² h. ஓகேவா? இப்போ π கேன்சல் ஆயிரும். ஓகே, இப்போ ரேடியஸ் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 3/2 3/2² அப்படின்னா 9/4. சாரி, ஹைட் எவ்வளோ 14. ஓகே, ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஸ்மால் r எவ்வளோ 3/2. அப்போ கேபிட்டல் R ஈக்குவல் டு இந்த 3/2 ப்ளஸ் அந்த 4 மீட்டர் வித்து இருக்குல்ல அதே ஆட் பண்ணணும்ல. அப்போ எவ்வளோ வரும் 11/2. அவ்வளோ. இதோட ஸ்கொயர் என்னது இப்போ R² கேபிட்டல் R² 11/2 த ஹோல் ஸ்கொயர் என்னது 121/4 மைனஸ் ஸ்மால் R² எவ்வளோ 9/4. இதோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோ. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது ஆன்சர் ஹைட் கிடச்சிரும். 9/4 × 14 ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ண 112 / 4 × ஹைட்டா. ஓகே, 4 கேன்சல் ஆயிரும். இப்போ ஏதாச்சும் அடிச்சு கொடுக்க முடியுமா பாருங்கள். ஓகே, இதை வந்து 7 டேபிள் அடிக்கலாம்ல.
14 டேபிள் அடிச்சா டேரெக்டாக என்னது 8 டைம்ஸ் 14 8s are 112 தான் ஓகேவா. அப்போ ஹைட் ஈக்குவல் டு என்னது 9/8 மீட்டர்ஸ். இந்த ஹைட் இருக்குன்னா 9 கீழே வந்துடும். அப்போ 9/8 மீட்டர்ஸ். ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 9/8 meters. Third question, what is the diameter of the circle if the area is 154 centimeters square? அதாவது ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர் கேட்குறாங்க. டைரக்ட் ஃபார்முலாவே போட்டுக்கலாம். நம்ம என்னது ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயரா, என்னது சர்க்கிள் தானே. அப்போ ஏரியா 154 ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்னது ஆர் ஸ்கொயர் கேட்குறாங்க. சரி ஓகே, இதை அடிச்சு கொடுத்தானே என்ன வரும் 11 அடிச்சா 2 4 அடிச்சு கொடுத்தோம்னா 7 டைம்ஸ். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 அப்படின்னா ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது 7. ரேடியஸ் 7 அப்படின்னா டயாமீட்டர் எவ்வளோ, டயாமீட்டர் வந்து 2 வாரா. அப்போ 7 × 2 14. ஆப்ஷன் ஏ டைரக்ட் ஃபார்முலா தான், ஃபார்முலா அப்படின்னாலே வந்துடும். Fourth question, if the area of the circle is 196 pi meter square then the circumference of the circle. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைகிடஸ் எழுதுறப்ப இங்கே கொஞ்சம் எரர்மாக இருக்கும், ஏதாவது பை மிஸ் ஆகிருக்கும், அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அதே தான் ஃபார்முலா தான். என்னது பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 பையா. அப்போ பை கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் 196 தான். ஆர் எவ்வளவு 14. ரேடியஸ் என்னது 14. சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2 × 22/7 இன்ட்டு 14 ஈக்குவல் டு அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 2 88. எப்படி 2 × 22 44 44 × 2 88. அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் ஏ டைரக்ட் ஃபார்முலா. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வில் பி த பெரிமீட்டர் ஆஃப் அ குவாட்ரேட் சர்க்கிள் ஹேவிங் எ ரேடியஸ். ஓகே, குவாட்ரேட் சர்க்கிள் அப்படின்னு என்ன, இப்போ ஆக்சுவலாக ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், இது சர்க்கிள். அப்போ இதில் பாதி என்னது செமி சர்க்கிள், இதில் பாதி பிரிச்சோம்னா என்னது இதுதான் என்னது குவாட்ரேட் சர்க்கிள். ஆக்சுவலாக என்ன 4 வரும் ஓகேவா. அதில் இதில் ஒரு இது மட்டும் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் இது ரேடியஸ், இது என்னது பை ஆர் பை 2. எப்படி இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2 πr. அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2 πr பாதி எவ்வளோ πr. பாதி πrனா குவார்டர் எவ்வளோ πr/2. அவ்வளோதான், டைரக்ட் போடுறாங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்னது பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க. பெரிமீட்டர்னா இது மொத்தம் இது மூணையும் ஆட் பண்ணணுமா. அப்போ இப்போ ரேடியஸ் ப்ளஸ் ரேடியஸ் எவ்வளோ, இது 10 இதுவும் 10. அப்போ இங்கே என்ன ரேடியஸ்னா π × 5 வருமா. அவ்வளோ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்துடும். அப்போ என்னது 10 + 10 + π என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க 3.14 × 5 ஈக்குவல் டு என்னது 20 + இது என்னது 0 2 டைம்ஸ் எவ்வளோ 7.5. அப்போ ஆன்சர் 35.70. ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 35.70. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத் ஹேவிங் an uniform width of 3 meters surrounding a circular field of diameter 150 meter. அது என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்குலர் பாத் இது டேரெக்டாக போடுறது தான். இப்போ என்னது ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத் ஹேவிங் யூனிஃபார்ம் வித். ஓகே சரி ஓகே, டயாமீட்டர் வந்து 150. அப்போ ரேடியஸ் என்னது 75. ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் பாத் ஹேவிங் ஏ யூனிஃபார்ம் வித் ஆஃப் 3 meters அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னது 75 meters. அப்போ இது என்னது 3. ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க வித் ஆஃப் த 3 meter தானே. என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த வாட் இஸ் த ஏரியா சர்க்குலர் பாத்தோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ அதாவது இதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, ஏரியா ஈக்குவல் டு π × r² - r². கேபிட்டல் R² - ஸ்மால் r². கேபிட்டல் R² என்னது இதை ஆட் பண்ணால் தான் கேபிட்டல் R². அப்போ என்னது π × இதை ஆட் பண்ண என்ன வரும் 78² மைனஸ் ஸ்மால் r எவ்வளோ 75. ஓகே, ஈக்குவல் டு இப்போ என்னது இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி போடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் போட தேவையில்ல. a + a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ a + b × a - b அப்படி போட்டுக்கலாம். அப்போ π × இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 153 வருமா. இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 3. அப்போ ஈக்குவல் டு 951 π. அப்போ என்னது 459, அதாவது 459
பை அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் எதுவும் குழப்பம் இல்லையே, டேரெக்டாக ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் இந்த கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 7th sum. The circumference of circle is given as 308. What is the area of the circle? ஓகேவா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயரா? அப்போ பையன் என்னது? 22/7 இன்ட்டு ஏதோ ரேடியஸ் ஸ்கொயர் வரப்போதா? அப்போ 22 அப்படின்றது என்னது? ஒரு 11ஓட மல்டிபிள் தானே. அப்போ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து என்னது? 11ஓட மல்டிபிளில் தானே இருக்கணும். அப்போ இதில் இது 11ஓட மல்டிபிளாக இருக்குது. அவர் 11ஓட மல்டிபிள் பார்க்குறோன்னா நம்மளுக்கு என்னது? டிவிசிபிலிட்டி ரூல். ஆட் நம்ம இப்போ இதையும் ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று 0 வரணும், இல்லாட்டி அது 11ஆக இருக்கணும், இல்லை 22 11ஓட மல்டிபிளாக இருக்கணும். அதுதான் என்னது? 11ஓட மல்டிபிள். சரி, செக் பண்ணி பாருங்கள். இது என்னது? 11, இங்கே 12 வரல. ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 12. இது ரெண்டு ஆட் பண்ணால் 11 வரல. இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 11. இது ரெண்டு ஆட் பண்ணால் 10 வரல. இது ஆட் பண்ண 11, இது 11. அப்போ என்னது? ஆப்ஷன் பி. இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபார்முலா அப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஃபார்முலா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகுது என்னது? 2πr = 308. அப்போ 2 இன்ட்டு பை என்னது? 22/7 இன்ட்டு ரேடியஸ் = 308. அப்போ 11 டேபிள் அடிச்சு கொடுத்தா 2 டைம்ஸ் 28. திருப்பி அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 4 டைம்ஸ் அடிச்சா 7 வருமா? அப்போ ரேடியஸ் = 49. இதுக்கு என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தானே கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன? 22/7 இன்ட்டு 49 இன்ட்டு 49. அப்போ 7 டைம்ஸ் 7. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 22 × 7 × 49 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னது? ஆப்ஷன் பி தான் ஒரு ஆன்சர். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வருதான்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின். The length of the arc in the front of an angle of the center of the circle of radius. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோ? 11 சென்டிமீட்டர். ரேடியஸ் எவ்வளோ? 14. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த பர்சீவ்டு சென்ட்ராய்டு ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? லென்த் = 3/360 × 2πr அப்படின்றது என்னது? இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். லென்த் எவ்வளோ? 11 = தீட்டா கேட்டிருக்காங்க. /360 × 2πr. பைக்கு என்ன பண்ணுங்க? 2 × 22/7 × r என்னது? 14. ஓகே, படிச்சு கொடுத்தா என்ன வரும்? 2 டைம்ஸா? 11 அடிச்சா 2 டைம்ஸு. ஓகே, 4 ஆல் அடித்தோன்னா என்ன வரும்? 9 0. இன்னும் 2 ஆல் அடித்தா 45. அப்போ ஆன்சர் என்னது? தீட்டா = 45. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி டைரக்ட் ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவில் போட்டாலே நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும். The circumference of a circle is 15 centimeter more than its diameter. Find the radius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ எது இதில் அதிகமாக இருக்குது? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 15 மோர். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கா? டயாமீட்டரோட 15 அதிகமாக இருக்கும். ஓகே, அவ்வளோ. இந்த ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும்? 2πr × d - 15. நம்மளுக்கு தெரியும் டயாமீட்டர் = 2 டைம்ஸ் த ரேடியஸ் அப்படின்றது. அப்போ இங்கே 2r இருக்கா? அப்போ 2rக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? d போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும்? πd - d = 15. அவ்வளோதான். d காமன் எடுத்துட்டோம்னா பை எவ்வளோ? 22/7 - 1 = 15. அப்போ டயாமீட்டர் என்ன வரும்? 15/7 = 15. 15 கேன்சல் ஆகிடும். டயாமீட்டர் எவ்வளோ வரும்? 7. டயாமீட்டர் 7. ஆனால் என்ன கேட்டிருக்கான்? ரேடியஸ். அப்போ டயாமீட்டர்னா 7. அதாவது என்னது? ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளோட ஃபுல் தான் என்னது? டயாமீட்டர் அப்படின்னா இது ரேடியஸ் என்னது? இதில் பாதி தானே. அப்போ எவ்வளோ? இது ஃபுல்லாக 7 அப்படின்னா இந்த பாதி எவ்வளோ? 3.5. 7ல் பாதி எவ்வளோ? 3.5. அவ்வளோதான். த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது? 2πr = பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 4a. ஓகே, இப்போ அதை அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். அப்போ நம்ம என்னது? ரேடியஸ் பை = 2/πவா? 2/π. ஓகே, கரெக்டாக இருக்கா? இதில் எந்த குழப்பம் இல்லையே. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ். இதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? பைக்கு பதிலாக 2/22/7 போட்டோம்னா 14/22 = 7/11 வருமா? சரி, ஓகே. ரேடியஸ் பை ஏரியா = 7/11. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் தானே. ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? a² 121 டிவைடட் பை இங்கே என்னது?
பை 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஆர். அப்போ 5 கேன்சல் ஆயிருமா? வேற என்ன வரும்? இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இங்கே 11. அப்போ என்னது 14/11. ஆப்ஷன் டி. ஓகேவா? இது சிம்பிள். பார்க்குறது தான் கொஞ்சம் பெருசாக தெரியும், போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். டைரக்ட் ஃபார்முலா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஹவு மச் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் சைட் 6 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் when its side is increased by 2 சென்டிமீட்டர்? அதாவது 6 அப்படின்ற சைடோட ஒரு ஏரியா இருக்குது. இப்போ சைடு வந்து 6 அப்படின்னா இதோட ஏரியா என்னது? ஏ ஸ்கொயர் 36. ஓகே. இப்போ ஒருவேளை இந்த சைடில் வந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சைடு என்னது? 8. ஓகேவா? அப்போ இதோட ஏரியா என்னது? 64. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஹவு மச் ஏரியா ஆஃப் த சைஸ் இன்க்ரீஸ் when its side is increased by 2 சென்டிமீட்டர்? அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 36க்கும் 64க்கான டிஃபரன்ஸ் என்னது? 28. ஆப்ஷன் டி. டைரக்டாக ஆன்சர் தான், டைரக்ட் போகணும். இந்த சம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். இதை செக் பண்ணிக்கோ இந்த ஆன்சர் என்ன. The area of the rectangle is equal to the area of the square. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்டூ பிரெத். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ லென்த் இன்டூ பிரெத் ஈக்குவல் டு எவ்வளோ? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துட்டானா 576. ஓகே. இப்போ பிரெத்தும் கொடுத்துட்டான். பிரெத் ஈக்குவல் டு பிரெத்தின் எவ்வளோ? பிரெத் ஈக்குவல் டு 576. அப்போ லென்த்து கண்டுபிடிச்சலாமா? லென்த் எவ்வளோ? 576 டிவைடட் பை 12. அடிச்சு கொடுத்தேன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் 48. ரிமைனிங் எவ்வளோ? 9. அப்போ எவ்வளோ? 8 டைம்ஸ். அப்போ லென்த் ஈக்குவல் டு 48. என்ன கேட்குறாங்க? பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு, அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் எவ்வளோ? 48 ப்ளஸ் பிரெத் எவ்வளோ? பிரெத் எவ்வளோ? 12. ஓகே. இது ரெண்டு ஆட் பண்ணால் 60. அப்போ ஆன்சர் என்னது? 120. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 120. So, okay, 13th question. The side of a square is 5 cm. How many times will the new area be if the side of the square is double? சும்மா டைரக்டாக பண்ணலாம். அப்போ என்ன சைடு எவ்வளோ? சைடு வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு என்ன? டபுள் அப்படின்னா இதோட டபுள் எவ்வளோ? 10. இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 25. இதோட ஏரியா 100. அப்போ இது எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 4 டைம்ஸ். டேரெக்டாக ஒரு லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் போடுற சம்ஸ் அதெல்லாம். ஓகே. My mother has a 14th sum. My mother has a rectangular plot of length and breadth. She want to exchange with the square plot of same area. What will the perimeter of the new plot? அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லென்த் பிரெத்து கொடுத்துருக்காங்க. She want to exchange the square plot of same area அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ லென்த் பிரெத்து வந்து சேம் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 16 இன்ட்டு 9. அப்போ ஏ என்னவா இருக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 16 ஸ்கொயர் ரூட் தான் 4 3. அப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு சைடு வந்து எவ்வளோ? 12. வாட் வில் பி பெரிமீட்டர் ஆஃப் த நியூ பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் என்னது? 4a ஈக்குவல் டு 48. ஆப்ஷன் டி 48 மீட்டர்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சுல என்னென்னு. அதாவது ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியா லென்த் பிரெத்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் பிளாட்டோட லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அவங்க ஸ்கொயர் பிளாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் வந்து அதோட ஏரியா, அது வந்து ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருக்கு அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இந்த புரிஞ்சுக்கிட்டா போதும். லைட்டாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா டேரெக்டாகவே போட்டுருவோம். 15th question. The ratio between the length and breadth of the rectangular park is 3:2. If a man cycling along the boundary of a park at speed of 12 km/h completes one round in 8 minutes, area of the plot அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 12 கிலோமீட்டர்ஸ் வந்து எத்தனை? ஒரு மணி நேரத்தில். என்ன கேட்டிருக்காங்க? எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குமா நம்மளுக்கு ஆன்சரு? பாருங்க, எல்லாமே மீட்டர் ஸ்கொயரில் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதை மாற்றணும். 60 மினிட்ஸில் எவ்வளோ? 12 கிலோமீட்டர் அப்படின்னா எத்தனை மீட்ரு? 12,000 மீட்டர். அப்போ 8 மினிட்ஸில் எத்தனை போயிருப்பாங்க? 8 மினிட்ஸ் ஆகும். 0 0 கேன்சலு அடிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? 2 0 0 0. 1600 மீட்டர் போயிருப்பாங்க. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா இந்த சைக்கிள் அலாங் த 6a. ஓகே ஓகே. இப்போ ஒரு பவுண்ட்ரி ஒரு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளீட்ஸ் ஒன் ரவுண்ட் இன்
8 minutes find the area of the park அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதோட பெரிமீட்டர் என்னது நம்மளுக்கு வந்து தெரியாது. லென்த்து இஸ் டு பிரெத் என்ன 3 2 அப்போ என்னது 3x 2x. அப்போ இதோட பெரிமீட்டர் என்னது 2 இன்ட்டு அப்போ என்னது 5x ஈக்குவல் டு இதுதான் அவங்க வந்து போக வேண்டியது. இப்போ இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 5 இன்ட்டு 10 ஒரு 0 கேன்சல் ஆனால் 160. இது வந்து என்னது இதுதான் எக்ஸு. ஏரியா ஆஃப் த பார்க் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த பார்க் அப்படின்றது என்னது லென்த் இன்ட்டு பிரெத் தானே. அப்போ என்னது 3x இன்ட்டு 2x ஈக்குவல் டு 6x ஸ்கொயர். அப்போ 6 இன்ட்டு 160 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6 இன்ட்டு 16 ஸ்கொயர் என்ன 256 00. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0 0 6 6 are 36 3 times 30 33 3 times 12 15. ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி 153600 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தான் இந்த சம்க்கான ஆன்சர். 16th question. The length of the side of a square park is 10 cm. There is a 4 cm wide path inside it. What is the area of the path அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the length of the square park. இதுதான் வந்து என்னது ஸ்கொயர் பார்க்கோட லென்த் என்ன சொல்கிறாங்க சைடு 10. எல்லா சைடு ஸ்கொயர்னா என்னது எல்லா சைடு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ 10. 4 cm ஒயிட் பாத் இன்சைடு இட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு 4 சென்டிமீட்டர் பார்த்துருக்கான். அப்போ இங்கே என்ன இருக்கும் 4 சென்டிமீட்டர். இப்போ இங்கே 4 சென்டிமீட்டர். இப்போ இங்கே 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இது மொத்தமும் என்னது 10. ஓகேவா? அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் என்னது இதோட சைடு என்னது. இப்போ இங்கே 10 அப்படின்னா இங்கே 4 பெருசு இங்கே 4 பெருசு. அப்போ இதோட சைடு என்னது இருக்கும் 2 தானே இருக்கும். இதுவும் 2 தான் இருக்கும். எல்லா சைடுமே என்னது 2 தான் இருக்கும். புரிஞ்சா எப்படின்னு? இது மொத்தமும் 10 இருக்கா? இந்த 10ல் இந்த 4 பெருசு இந்த 4 பெருசு. அப்போ நடுவில் என்ன இருக்குது இந்த 2 தானே இருக்கும். அப்போ இதுதான் என்னது அதோட சைடு. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த பாத்? இப்போ இந்த மொத்த ஏரியா இருக்குல்ல சைடு என்னது 10. அப்போ இதோட ஏரியா 100. அப்போ இதோட ஏரியா எவ்வளோ சைடு வந்து 2. அப்போ அதோட ஏரியா 4. இப்போ இந்த ஏரியா மொத்த ஏரியாவிலேருந்து நடுப்பாட்டை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாத்தோட வேலை கிடைச்சிருமா? ஆப்ஷன் டி 96. இப்போ இங்கே பாருங்க இது மொத்த ஏரியாவா? இந்த மொத்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை கழிச்சிட்டோன்னு வைங்க. இந்த மொத்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவை கழிச்சோம்னா இந்த ரிமைனிங் பார்த்து கிடச்சிருமா நம்மளுக்கு இந்த ரீஜன் கிடச்சிருமா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 17th question. The rectangular sheet of a paper 15 cm long and 10 cm wide has a square of side 2 cm cut from each of its corner. The sheet is then folded to form a tray of the depth 2 cm. Find the volume of the tray அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் தான். ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் of paper 15 cm long and 10 cm wide. இப்போ 15 cm long 10 cm wide சொல்லியிருக்காங்க. has square of 2 cm cut from its corner. இப்போ கார்னர் இருக்கா இந்த கார்னரில் 2 cm அப்படி ஸ்கொயராக கட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படின்னா 2 சைடு ஈக்குவல். இப்போ இங்கே என்னது 2 2 இங்கே என்னது 2 இங்கே என்னது 2 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுறோம் ட்ரே மாதிரி பண்ணுறோம் 2 cm டெப்த்தில் ஹைட் டெப்த்னா ஹைட்டு. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த வால்யூம் ஆஃப் த ட்ரே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கியூபாய்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் ஆஃப் த ட்ரே இதை ஃபோல்ட் பண்ணால் எப்படின்னா கியூபாய்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே 15 மொத்தம் 15ல் இங்கே 2 பெருசு இங்கே 2 பெருசு. அப்போ இதோட எத்தனை இருக்கும் 11 தானே இருக்கும் மீதி இருக்குது. அதே மாதிரி இங்கே 2 பெருசு இங்கே 2 பெருசு மீதி எவ்வளோ இருக்கும் 6 தான் இருக்கும். அவ்வளோ டேரக்ட் ஃபார்முலா தான். வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா என்னது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டா. இப்போ இதோட லென்த் என்னது 11. இதோட பிரெத் என்னது 6. ஹைட் என்னது டெப்த்து கொடுத்துருக்காங்க 2. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 12. அப்போனா 132. ஆப்ஷன் சி 132 cm3 வால்யூம் தானே கேட்டிருக்காங்க. 18th question. The length of the triangle is twice its breadth அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ பிரெத் வந்து என்னது நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லென்த் என்னது 2x இருக்குமா? அதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அப்போ பிரெத் எக்ஸ் அப்படின்னா லென்த் 2x. ஓகே. இஃப் த லென்த் இஸ் டிக்ரீஸ்ட் பை 4. ஓகே. இப்போ லென்த் என்னவா லென்த்தை வந்து இப்போ இது லென்த்தா இதுலேருந்து 4 டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டு பிரெத் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4.
பிரெத்து 4 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் பை 52 சென்டிமீட்டர்ஸ் தான். ஓகேவா? இப்போ இதோட ஏரியா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் தானே, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2x² தானே ப்ளஸ் 52. புரிஞ்சிச்சா? இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போகிறது என்ன? எல்லாமே நம்ம கால்குலேஷன் தான். அதாவது லென்த்து நம்ம பிரெத்து தெரியும், லென்த்து தெரியும். லென்த்துலேருந்து 4 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் பண்ணோம், பிரெத்தில் 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதோட ஏரியா இருக்குல்ல. இப்போ இதோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத் தானே, அப்போ என்னது? 2x². இந்த 2x²லேருந்து 52 இன்க்ரீஸாக இருக்குமா? ஓகேவா? அவனை அப்போ டேரெக்டாக இது உள்ள மல்டிப்ளை பண்ண 2x² ப்ளஸ் 8x மைனஸ் 4x மைனஸ் 16 ஈக்குவல் டு 2x² ப்ளஸ் 52வா? இப்போ 2x² கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வரும்? 4x ஈக்குவல் டு இந்த 16 எங்கிட்ட போச்சுன்னா என்ன வரும்? 68. அப்போ x ஈக்குவல் டு என்னது? 1 டைம்ஸ் இங்கே என்ன ரிமைனிங் 2 போச்சுன்னா 7. x is equal to 70. Find the length of the rectangle அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ x 17 அப்படின்னா லென்த் என்னது? 2x. அப்போ ஆன்சர் என்னது? 34. ஆப்ஷன் D 34. 19th question. Half of the perimeter of the rectangle is 45 centimeters. The length of the rectangle is 5 more than its breadth. What is the area of the rectangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது டேரெக்டாகவே அதே மாதிரி இப்போ ஹாஃப் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 5 சென்டிமீட்டர் மோர் தென் பிரெத்தா. எது இதில் அதிகமாக இருக்குது? லென்த்து தான் அதிகமாக இருக்குது. ஓகே, லென்த் இஸ் 5 மோர் தென் த பிரெத். அப்போ லென்த் அதிகமாக இருக்கும், பிரெத் அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் ஆஃப் இட்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிமீட்டர் என்னது நம்மளுக்கு? 2l + b. இதில் என்னது? half of its perimeter is equal to 45 centimeters. 45 centimeters. இப்போ இது கேன்சல் ஆயிருமா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? என்னது? l - b = 5, l + b = 45. அப்போ இது ரெண்டா வச்சு லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க தான் டேரெக்டாக. இப்போ b அடிச்சு கொடுத்தா 2 length = 50. அப்போ லென்த் = என்னது? 25. லென்த்து 25னா இப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? பிரெத்து கிடச்சிருமா? பிரெத் ஈக்குவல் டு எவ்வளோ? இப்போ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வரேன். லென்த் ஈக்குவல் டு 25 அப்படின்னா பிரெத் எவ்வளோ? 20யா? அப்போ ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் எவ்வளோ? 500. ஆப்ஷன் சி 500. ஓகே, 20th question. The cost of fencing of a square field with a rate of 20 per meter is 10,080. How much it will cost a 3-meter wide pavement along the fencing inside the field at a rate of 50 per square meter அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதுதான் ஸ்கொயர் ஃபீல்டு. ஓகேவா? இதில் ஃபென்ஸ் போடுவாங்க. ஃபென்ஸ் அப்படின்றது என்னன்னா அந்த முள்வெளி அந்த மாதிரி போடுறது. அது எங்கே போடுவோம் அப்படின்னா நம்ம என்னது சுற்றி தான் போடுவோம், நடுவில் போட மாட்டோம் இல்லையா? ஏரியாவில் போட மாட்டோம். அப்போ எதோட போடுவோம்? பெரிமீட்டரில் தான் போடுவோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னது? ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10,080. இந்த டிவைடட் பை இது வந்து ஒரு 20 பெர் மீட்டர். அப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அந்த இது மொத்த வேல்யூ கிடச்சிருமா? அப்போ டிவைடட் பை 20 போட்டோன்னா என்ன வரும்? இதை அடிச்சு கொடுத்தோம்னா 504. இது எப்போனா பெரிமீட்டர். அப்போ 4a = 504. ஓகே, ஏ சைடு ஈக்குவல் டு என்னது? 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 6 126. ஓகேவா? How much it will cost a 3-meter wide pavement? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? சைடு தெரியும் 126. ஒரு 3 மீட்ரு கேப் விட சொல்கிறாங்க பேவ்மெண்ட்டு நடக்கிறதுக்கு. அப்போ 3 மீட்ரு, இங்கேயும் அதே மாதிரி 3 மீட்ரு, இங்கேயும் 3 மீட்ரு, இங்கேயும் 3 மீட்ரு விட்டோம்னா இங்கே இதோட என்னது? இப்போ இது மொத்தமும் எவ்வளவு? 126 தானே இது மொத்த சைடு. அப்போ இங்கே 3 இங்கே 3 போச்சுன்னா நடுவில் இருக்கிறது என்ன இருக்கும்? 120 இருக்குமா? அவ்வளோ டேரக்ட் ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது இதில் டேரெக்டாக போடுறோம். ஏரியா ஈக்குவல் டு எவ்வளோவா? அவுட்டர் மைனஸ் இன்னர் ரேடியஸ். அப்போ அவுட்டர் என்னது? நம்மளுக்கு வெளியே இருக்குது 126 ஸ்கொயர் மைனஸ் 120 ஸ்கொயர். இப்போ அதான் இது அதே மாதிரி தான். அந்த இதில் எடுத்து நீங்கள் போட வேண்டாம், ஸ்கொயர் எடுத்துலாம். அந்த a² - b² ஃபார்முலா போட்டாலே வரும். இப்போ மைனஸ் பண்ண எத்தனை வரும்? 6 வருமா? அப்போ ஆட் பண்ண என்ன வரும்?
2 4 6 இரண்டை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் 6 3 times 25 7 2 146. இது எப்போ அப்படின்னா இது எவ்வளோக்கு ஒரு இதுக்கு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அகலமான பாதையை வேலையின் வெளிக்குள்ளே அமைக்க எவ்வளவு செலவாகுன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரூபா அப்படின்னா அப்போ இதுக்கு 1476க்கு எவ்வளோ அப்படிங்கிறது அப்போ இன்ட்டு 50 போட்டோன்னா என்ன வரும் 0 0 3 times போட்டால் 35 38 திருப்பி 3 times போட்டால் என்ன வரும் 20 23 3 திருப்பி 2 போட்டோம்னா என்ன வரும் 7. அப்போ ஆப்ஷன் பி 73800 அப்படின்றத என்னது இந்த சமக்கான ஆன்சர். 21. Find the area of the equilateral triangle whose side is 168 cm. Equilateral triangle ஏரியாவோட ஃபார்முலா என்னப்பா ஏரியா ஈக்குவல் டு √3/4 a ஸ்கொயர். இதுதான் என்னது ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஃபார்முலா இல்லை. √3/4 இன்ட்டு 168 இன்ட்டு 168. இப்போ 4 டைம்ஸ் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 4 2. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 42 இன்ட்டு 168 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 7056. இங்கே வந்து என்னன்னா நீங்கள் போடும்போது 75 அப்படின்ட்டு இருந்திருக்கும், மிஸ்டேக் தான், டைப்பிங் மிஸ்டேக் தான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன 7056 தான் ஆன்சர் வரும். √3 அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் லைன் 8 15 17 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரியும் 8 15 17 பார்த்தோன்னே என்னது நம்மளுக்கு ட்ரிப்ளெட் அப்படின்னு தெரியுமா? அப்போ ட்ரிப்ளெட் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரிப்ளெட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா. அப்போ half இன்ட்டு 8 இன்ட்டு 15 எவ்வளோ அடிச்சு கொடுத்தோம்னா 4 டைம்ஸ் ஈக்குவல் டு 60. டேரெக்டாகவே போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம என்னது ஸ்கேலன் ட்ரையாங்கிள் போட்டு சால்வ் பண்ணணும்ல, நம்ம டேரக்டாக ஒரு ட்ரிப்ளெட், அதாவது ஒரு பித்தாகரஸ் தியரம் படி ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்ன பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்றது தான் ஃபார்முலா. அது ஹையர்ஸாக இருக்குது ஹைபாட்னஸ், அதனால் அது வராது. அப்போ இது பேஸ் இது ஹைட்டு, இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பேஸ் ஹைட் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, இன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இன் அன்இக்குவல் சைடு இஸ் 8 cm அண்ட் ஈக்குவல் சைடு இஸ் 5 cm, தென் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஐசோலசஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு என்னன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைடு ஈக்குவல் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அவங்களே அன்இக்குவல் சைடு அப்படின்றது 8 cm. அப்போ ஈக்குவல் சைடுனா என்ன 5, இது ஒரு 5 இது ஒரு 5. அப்போ இதுதான் அன்இக்குவல் சைடா. அப்போ இது மொத்தம் என்னென்ன 8 cm. ஓகேவா, இப்போ இது மொத்தமும் 8னா இதோட சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும் இது 4 இது 4 இருக்குமா? இது மொத்தம் 8னா இது 4 இது 4 இருக்குமா? ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 4 ஹைபாட்னஸ் 5 அப்படின்னா இந்த ஹைட் என்னவா இருக்கும் 3 தானே இருக்கும். ட்ரிப்ளெட் தானே 3 4 5 ட்ரிப்ளெட் தானே. பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 3 4 5 நம்மளுக்கு என்ன தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. half எவ்வளோ half இன்ட்டு பேஸ் என்னது 8, ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு 3. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா 4 டைம்ஸ் ஈக்குவல் என்னது 12. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருச்சா? இந்த சம் என்னது ஈஸியாக ஐசோலஸ் ட்ரையாங்கிளாக ஃபார்முலா போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகணும். இந்த மாதிரி மோஸ்ட்டாக பிரிக்கிறப்ப உங்களுக்கு என்னது ட்ரிப்ளெட் மாதிரி தான் வரும். த ஏரியா ஆஃப் 2 triangles in the ratio 5:3 and their heights are in the ratio, find their base அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த half கான்ஸ்டன்ட், அதனால் அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் என்னது பேஸும் ஹைட்டும் தானே. அப்போ அந்த half கான்ஸ்டன்ட்டு அதுக்கு தேவையில்லை. இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 5 அந்த ஹைட் ரேஷியோ. இப்போ பேஸ் தானே கேட்குறாங்க. அப்போ பேஸ் ஈக்குவல் டு ஏரியா பை ஹைட்டு, அவ்வளோதான். டேரக்ட் ரேஷியோ. ஏரியா எவ்வளோ 5, ஹைட்டு 5, ரேஷியோ இன்னொருக்கு ஏரியா எவ்வளோ 3, ஹைட்டு 7. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 1:3/7. அப்போ இது இங்கே பேசுனா 7:3. ஆப்ஷன் பி 7:3. இந்த ரேஷியோ 1:3/7 இருக்கா. அப்போ 7 இங்கே பேசுனா என்ன வரும் 7:3. அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் தான். பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 36 cm. இன்ரேடியஸோட ட்ரையாங்கிள் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னா இன்ரேடியஸ் இன்டு செமி பெரிமீட்டர்.
அப்படின்றது தான் டைரெக்டான ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது கேட்டிருக்காங்களா? அப்போ இன்ட்ரேடியஸ் என்னது 5.5 இன்டூ செமி பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர்னா 36, செமி பெரிமீட்டர்னா 36/2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 55 நான் என்ன எழுதிருக்கேன் 5.5 நான் என்ன எழுதிருக்கேன் 11/2 எழுதிக்கிறேன். இன்டூ 36/2 அப்படியே இருக்கணும். 4 tables ஆக்கினா 9 times ஈக்குவல் டு 99. எந்த அளவுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு கேல்குலேஷனை நம்மளுக்கு ஏற்றாப்புல அதை மாற்றிக்கணும். இப்போ 5.5னா இதை வச்சு 18 × 5.5 போட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆப்ஷன் சி 99. The base of a triangle, 26 question. The base of a triangle field is 3 times its altitude. The cost of cultivating the field is 24.4 hectare per hectare. Is 448.35. Find its height. சரி, ஓகே. இப்போ ஆல்டிடியூடு தானே சொல்கிறாங்க. ஆல்டிடியூட்னா ஹைட்டு எக்ஸ் அப்படின்னுச்சுன்னா அதோட பேஸ் என்னவாக இருக்கும் 3x இருக்கணும். ஏன் சொல்கிறாங்க, the base of the triangle is field 3 times its altitude அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆல்டிடியூட் ஹைட் எக்ஸாக இருந்துச்சுன்னா பேஸ் 3x. ஓகே, அது இருக்கட்டும். காஸ்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் த ஃபீல்ட் இஸ் 24.4 per hectare. அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 24.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ, அந்த ஹெக்டருக்கு எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளோ 44.8.25 டிவைடட் பை 24.4. ஓகே, இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 18.375 பர் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, இது வந்து என்னது ஹெக்டருக்கானது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து மீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க இங்கே. அப்போ இது என்ன பண்ணணும், மீட்டருக்கு மாற்றணும். ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் 1 ஹெக்டர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஓகேவா, அப்போ இதை இன்ட்டு 10,000 பண்ணுமா, அப்போ 18.375 இன்ட்டு 10,000 போட்டோன்னா என்ன வரும் 183750 அப்படின்றது என்னது இதோட ஏரியா. ஃபைண்ட் த ஹைட் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா. ஓகே, இப்போ ஏரியா எவ்வளவு 183,750 ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் என்னது நம்ம பார்த்தோம் 3x, ஹைட் என்னது எக்ஸ். அவ்வளோ. இப்போ டேரெக்டாக எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் இன் மீட்டர்ஸ். அப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 tables அடிச்சா என்ன வரும் இங்கே 6 1 2 5 0 ஈக்குவல் டு x² by 2. அப்போ இந்த இங்கே 2 இன்ட்டு போயிடுச்சு என்ன வரும் 0 0 1 5 2 டைம்ஸ் ஈக்குவல் டு என்னது x². அப்போ x² வேல்யூ எவ்வளவு 1,22,500. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது நம்ம அப்படி பிடிச்சிக்கலாமா. அப்போ 1225 இன்ட்டு 100 இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்றது தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதோட ரூட் என்னது நம்மளுக்கு தெரியும் 35 அப்படின்றது. இதுக்கான ரூட் ஸ்கொயர் ரூட் 35 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 350. இந்த 350 அப்படின்றது என்னது எக்ஸு. ஓகேவா, அப்போ எக்ஸ் அப்படின்றது ஹைட்டு. ஒருவேளை பிரெத்து கேட்டிருந்தாங்களா என்ன வரும் இன்டூ 3 டைம்ஸ். இது இன்டூ 3 டைம்ஸ் போட்டால் அது பிரெத்து கிடைச்சிடும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஹைட்டு. அப்போ ஆப்ஷன் பி. சாரி 27th சம். ஆக்சுவலாக இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக தான் வரும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the area of the triangle is 84 cm. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ 84 அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் வந்து 48. The base of the triangle is 3 cm less than its thrice its height அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ இதை ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும். என்னன்னா the base is triangle is 3 cm less than its thrice its height அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் அப்படின்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஹைட் எக்ஸ் அப்படின்னா பேஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, பேஸ் ஈக்குவல் டு 3 cm லெஸ் தென் thrice its ஹைட்டா. அப்போ ஹைட் எக்ஸ் அப்படின்னா 3xன்றது என்னது thrice its ஹைட் வந்துருச்சா. இதில் 3 கம்மியாக இருக்கும். அப்போ என்னது -3 புரிஞ்சிருச்சா. அப்போ பேஸ் ஈக்குவல் டு 3 காமன் எடுத்துகிட்டா என்னது எக்ஸ் -1. ஓகேவா, இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல. ஏரியா கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் அது பேஸ் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்கிள். இந்த பேஸ் எப்படி இருக்குன்னா 3 cm லெஸ் தென் எப்போ அப்படின்னா thrice த ஹைட்டா. ஓகேவா, இதுதான் என்னது இந்த நார்மல் ஈக்குவேஷன்.
ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஸ்மாலர் சைடு கேட்டிருக்காங்களா, சரி அது அப்புறம் வருவோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்காங்க, பேஸ். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்முலா என்னது, half into ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்னது, half into பேஸ் into ஹைட். இதுதான் நம்மளுக்கு என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ 84 அப்படின்னு தெரியும். half into பேஸ் எத்தனை 3 into x minus 1, ஹைட் என்னது எக்ஸ். ஓகேவா, இப்போ இது கேன்சல் பண்ண எத்தனை 2 டைம்ஸ் இங்கே ரிமைனிங். அப்போ எவ்வளோ ஒரு 8 3s are 24. ஓகே, இந்த 2 இங்கிட்ட பேசி நான் ஒரு மல்டிப்ளை பண்ணால் 56 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 56 ஈக்குவல் டு 0 அப்படின்றது என்னது நம்மளுக்கான ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஓகே, இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்னது மல்டிப்ளை பண்ணால் 56 மைனஸ் 56 ஆட் பண்ணால் -1 வரும். அப்போ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்னது 8 -8 7 அப்படின்றது என்னது அந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது -56, ஆட் பண்ண என்னது -8 + 7 -1. ஓகேவா, இது கிடச்சிருச்சா. அப்போ எக்ஸ் -8 x minus 7 plus 7 equal to என்னது 0. இப்போ x equal to என்னது 8, -7. -7 நம்மளுக்கு வராது, ஏன்னா மைனஸில் இருக்காது. அப்போ x equal to என்னது 8. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 8 அப்படின்றது. இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்க வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வைங்க, ஹைட் என்ன சொன்னோம் எக்ஸ்ன்னு சொன்னோமா. அப்போ ஹைட் என்னது 8 இருக்கும். பிரெத் என்னவா இருக்கும் 3x - 3 தானே. அப்போ 3 times of 8 - 3 எவ்வளோ 24 - 3 21. இப்போ பேஸ் வேல்யூ என்னது 21. ஓகேவா, இப்போ பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, பெரிமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் வந்து 43 அப்படின்னா செமி பெரிமீட்டர் எவ்வளோ 24. ஹெராயின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னது ஃபார்முலா, செமி பெரிமீட்டர் அப்படின்றது எவ்வளோ 48 divided by 2 equal to 24. அப்போ ஹெராயின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன வரும், √s into s minus a s minus b s minus c. இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ s வேல்யூ எவ்வளோ 24. இப்போ s minus a அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுங்க, இப்படி ட்ரையாங்கிள் வச்சுக்குவோம். இப்போ a b c இது மூணையும் கூட்டினா என்னது பெரிமீட்டரா a plus b plus c equal to 48. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஒரே வேல்யூவாக மாற்றணும். ஓகேவா, நம்ம எல்லாமே என்னது ஏவா மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இதில் பேஸ் தெரியும். பேஸ் வேல்யூ என்னது இதுதானே பேஸு 21. அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 21 அப்படின்றது. அப்போ a plus b என்னது a plus b equal to 48 minus 21. அப்போ a plus b equal to என்னது 27. ஓகேவா, இப்போ a plus b என்றது 27 அப்படின்னா b என்னது 27 minus a-வா. இப்போ பாருங்கள் எல்லாமே a டேர்முக்கு மாறிடுச்சா. இப்போ இது a இருக்குது, இது a இருக்குது, இந்த bக்கு பதிலாக 27 minus a இருக்குது, இங்கே 21 இருக்குது. ஓகேவா, இப்போ a b c வேல்யூ தெரியும், அது அப்படியே நம்ம என்னது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, செமி பெரிமீட்டர் 24 மைனஸ் a என்னது a நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். செமி பெரிமீட்டர் 24 மைனஸ் b என்னது 27 minus a. அப்போ 27 minus a-வா. அப்போ மைனஸ் அப்படின்னா என்ன வரும் ப்ளஸ் a ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சு என்னது ப்ளஸ் ஆயிரும். அடுத்து என்னது 24 மைனஸ் c என்னது 21. ஓகே, இதுதான் வந்து என்னது இதோட ஏரியா என்னது சொல்கிறாங்க 84. ஏரியா ஆஃப் த ஹெராயின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஏரியா வந்து 84 equal to √24 into 24 minus a 24 minus இது அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது வரும் அடுத்து. ஓகே, இப்போ பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட் இங்கிட்ட போயிடுச்சா என்னது ஸ்கொயர் ஆயிருமா. அப்போ 84 ஸ்கொயர் என்னது 56 84 ஸ்கொயர். அப்போ இங்கே 24 into 24 minus a இங்கே என்ன வரும் 24 minus 27 minus 3 வருமா. அப்போ என்ன எழுதிக்கலாம் a minus 3 எழுதிக்கலாமா. இப்போ இங்கே என்னது 3. ஓகேவா, இப்போ இதெல்லாம் அடிச்சுக்கணும் 24 into 3 எவ்வளோ 72 வருமா. 24 into 3 टा 12 1 time 72 வரும். ஓகேவா, அப்போ இது 72ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு 98 வரும். இதை நீங்கள் அடிச்சு கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது 98 தான் வரும். ஈக்குவல் டு இது
போட முடியாது பெருசாக, நீங்கள் அடிச்சு கொடுத்து ட்ரை பண்ணிட்டு கரெக்டாக தான் சொல்லணும். 24A இப்போ இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ண என்னது 24A -72 -A ஸ்கொயர் ப்ளஸ் 3A. இதுதான் என்னது, இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ண ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் கடைசியில். இப்போ பாருங்கள், இந்த குவாட்ராட்டிக் இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்து என்னது A ஸ்கொயர் -A ஸ்கொயர்கிட்ட ப்ளஸ் A ஸ்கொயர், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 27 வருமா? அப்போ -27A -72 கிட்ட போச்சா +72, அப்போ ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 0 1, அப்போ எவ்வளோ வரும் 170 = 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்னது மல்டிப்ளை பண்ணால் 170 வரணும், அந்த ஆட் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரணும் -27 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்கும் 17 10 79 10 என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணால் 170 வருதா? அப்போ மைனஸ் அப்படின்ட்டு அப்போ என்னது ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா என்னது -27 வந்துடும். அப்போ x - 17 x - 10, அப்போ x = 17, 10 ஸ்மாலர் வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி 10. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது மாடலு, ஆனால் ஒரே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் அட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இதான் ரைட் ஆங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் எங்கேயா பின்ற பார்த்துல ரைட் ஆங்கிள் தான். tan A = 4/3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே இப்போ இது A இது சின்னு வச்சுட்டோன்னே இங்கே சொல்கிறாங்க tan A, இப்போ A தான் சொல்கிறாங்க. அப்போ tan A என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது, இது ஆப்போசிட் சைடா. அப்போ tan Aக்கு ஆப்போசிட் என்னது, Aக்கு ஆப்போசிட் என்னது இங்கே 4, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏசியோடது 25 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியும் என்னது 3 4 அப்படின்னா இங்கே என்னது ட்ரிப்ளெட் வேல்யூ இங்கே 5ஆக தான் இருக்கும். அப்போ அந்த 5 பார்ட் அப்படின்றது 25 அப்படின்னா 4 பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒயிட்டில் இருந்தால் பிசி தானே கேட்குறாங்க, இதோடது கேட்குறாங்க. அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 5 டைம்ஸ் 20, ஆப்ஷன் பி 20. ஓகேவா, நார்மல் தான், பித்தாகரஸ் தியரம் தான். 29th கொஸ்டின். The base of the triangle is half the base of the parallelogram அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ பேஸ் ஆஃப் த parallelogram அப்படின்னு பி அப்படின்னு வச்சுட்டோன்னீங்க, அப்போ வந்து பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னவா இருக்குமா ஹாஃபாக இருக்குமா. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ என்னது டேரெக்டாக எழுத வேண்டியதான். நம்மளுக்கு என்ன பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது half into பேஸ், இந்த பேஸ் தான் என்னது b/2 into ஹைட் h1 வச்சுக்கோம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் பேரலோகிராமோடது. அப்போ பேஸு கேன்சல் ஆயிரும். அப்போ h1/4 ஈக்குவல் டு h2. என்ன சொல்லியிருக்காங்க ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டு த பேரலோகிராமா. அப்போ ட்ரையாங்கிள் எது இதுதான். அப்போ h1/h2 ஈக்குவல் டு என்ன வரும் 4/1. ஆப்ஷன் பி 4:1. ஓகே, நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். The area of circular park is very nearly equal to 7/15 of the area of the triangular field having side 110, 600, 610. What is the diameter of the park அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுது 110, 600, 610 அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஒரு ட்ரிப்ளெட் வேல்யூ தெரியுமா? என்ன தெரியும் 11 ட்ரிப்ளெட் என்னது 11, 60, 61. அப்போ என்னது இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது ட்ரிப்ளெட் வேல்யூன்னு. அப்போ ஏரியா நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏரியா என்னது ஏரியா ஈக்குவல் டு half into பேஸ் இன்ட்டு ஹைட்டா. அப்போ half into பேஸ் என்னது 110, ஹைட் என்னது 600. ஓகேவா, அப்போ அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 300. அப்போ ஈக்குவல் டு என்ன 33000. இதுதான் என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பார்க் இஸ் நியர்லி 7/15 of the area of the triangle சொல்றாங்களா. அப்போ இது என்னது இதில் 7/15 அப்படின்னா என்னது ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பார்க். இதில் 7/15 அப்படின்னா என்னது அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ். இங்கே என்ன வரும் 2 டைம்ஸ் 0 0 மல்டிப்ளை பண்ணால் 0 0. இதுதான் என்னது ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க டயாமீட்டர் ஆஃப் த பார்க் தானே கேட்குறாங்க. இப்போ ஏரியா என்னன்னு தெரியும் பை
ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15400 என்னது 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5400. அடிச்சு கொடுத்த 11 டேபிள்ஸ் அடிச்சா 2 டைம்ஸ் 1400 அடிச்சா என்ன வரும் 700. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 700 அப்போ என்ன வரும் 4900. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 70. ரேடியஸ் 70 அப்படின்னா டயாமீட்டர் என்னது 2 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ் அப்போ 140. ஆப்ஷன் ஏ 140. புரிஞ்சுச்சா? இது என்ன டைரக்ட் ஃபார்முலா தான், எல்லாமே அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டால் போதும். சரி, ஓகே. 31st கொஸ்டின். த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? இப்போ the length of the rectangle is 6 cm more than the side of the square and breadth is 4 cm less than side of the square அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சைட் ஆஃப் த ஸ்கொயர்ன்றது என்னது ஏ. இப்போ ஏ அப்படின்றதுலேருந்து 6 cm கூட என்ன இருக்குது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 6 cm கூட இருக்குது. பிரெத்து அந்த ஏ சைட்லேருந்து பிரெத்து 4 cm கூட இருக்கும், கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா பிரெத் இஸ் 4 cm லெஸ் தென் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் அப்படின்றது. ஏன்னா ஏ ஆஃப் த ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 6a மைனஸ் 24. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும் -2 வரும். அப்போ இங்கிட்ட போச்சுன்னா என்ன வரும் +2 வருமா? ஓகே, +2 இங்கிட்ட போச்சுன்னா என்ன வரும் 2a ஈக்குவல் டு 24 வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 12 நம்மளுக்கு தெரியும். ஏ ஈக்குவல் டு 12 அப்படின்னா லென்த் அப்படின்றது என்னது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 6 cm மோர் தென் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் தானே. அப்போ ஏ 12னா லென்த் எவ்வளோ லென்த் ஈக்குவல் டு a + 6 அப்போ என்ன வரும் 18 cm வருமா? அதே மாதிரி பிரெத் ஈக்குவல் டு என்னது 4 cm லெஸ் தென் சைடா. அப்போ பிரெத் என்னது a -4 அப்போ 12 - 4 8 வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் தானே கேட்குறாங்க. பெரிமீட்டர் அப்படின்னு 2 டைம்ஸ் ஆஃப் l + b இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ வரும் 26. அப்போ 2 × 26 52. ஆப்ஷன் டி. ஓகே, நம்ம கான்செப்ட் தான், எல்லாம் கான்செப்ட் பேஸ் தான். 32nd sum. Find the radius of the semicircle whose perimeter is 72 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெரிமீட்டரோட நமக்கு ஃபார்முலா தெரியும். செமிசர்க்கிள் டைரக்ட் ஃபார்முலா என்னது r × 36/7 அப்படின்றது நம்ம டேரெக்டாக தெரியும். அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 72 ஈக்குவல் டு 36/7. அப்போ 36 2 டைம்ஸ். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 14. டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா என்னது டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட். The area of the rectangle whose sides are 176 cm and 56 cm is equal to the area of the circle. What is the circumference of the circle அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ, இதுவும் டேரெக்டாக தான். என்ன சொல்கிறாங்க ஈக்குவல். இப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ என்னது πr² ஈக்குவல் டு 176 × 56. அதாவது இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெக்டாங்கிளுக்கு நம்மளுக்கு லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க, அதை டேரெக்டாக எழுதிடுச்சு. அப்போ இது டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்போ நான் 22/7 × r² ஈக்குவல் டு 176 × 56. இப்போ அதை அடிச்சு கொடுத்தா 2 டைம்ஸா. அப்போ இங்கே அடித்தா 1 16. ஓகே, இப்போ இதையும் இந்த அடிச்சா என்ன வரும் 28. சரி, ஓகே. இப்போ r² ஈக்குவல் டு 16 × 28 × 7. மோஸ்ட் இந்த மாதிரிலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் எடுக்க வேணாம். நம்மளுக்கு ஸ்கொயர் வர மாதிரி 2 நம்பராக பிரித்து கூட எழுதிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ r² ஈக்குவல் டு என்னது 16 தெரியும் நம்மளுக்கு. இப்போ இது எப்படி பிரிக்கலாம் 7 × 4ன்னு பிரிக்கலாமா × 7 அவ்வளோ. அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் r = 4 × 7 × 2. அப்போ ரேடியஸ் எவ்வளோ 28 எவ்வளோ 56. ரேடியஸ் 56 அப்படின்னா என்னது சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2 × 22/7 × 56. அடிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும் 8 டைம்ஸ் வருமா? அப்போ எவ்வளோ 44 × 8 எவ்வளோ வரும் 2 டைம்ஸ் 32க்கு 3 போட்டால் 32 3 52. இந்த கேல்குலேஷனில் என்னது நீங்களே போட்டு பார்த்துக்கலாம். இங்கே டேரெக்டாக சும்மா ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் தான். இந்த மொதல் ஈக்குவேஷன் மட்டும் போட்டிங்கன்னா மற்ற எல்லாமே கேல்குலேஷன் பேசிஸ் தான். ஓகே, there is a rectangular garden of 240 meters and into 80 meters அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் என்னது 240, பிரெத் என்னது
80 meters. A path of width கொடுத்துருக்காங்க. ஓகே, width built outside the garden along its four side, find the area of the path அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ இந்த மாதிரி அவுட் சைட் த கார்டனில் பில்ட் பண்ணுறாங்க, அதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா தான். இப்போ இதோட ஏரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னது, லென்த்து ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் 2 times the width into 2 times the width. இதுதான் இது என்னது, டைரக்ட் ஃபார்முலா. இது அப்படியே இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ லென்த் என்னது 240 ப்ளஸ் பிரெத் என்னது 80, வித் எவ்வளோ 4. அப்போ இங்கே 2 times ஆஃப் வித் அப்படின்னா 8 இன்ட்டு இங்கே என்னது 8. ஓகே, அவ்வளோதான். டேரெக்டாக ஆட் பண்ண என்ன வருது 320, 328 இன்ட்டு 8. அப்போ 8 8 64, 6 டைம்ஸ்னா 16, 22, 2, 24, 26, 2624. ஆப்ஷன் டி. இது என்ன, டைரக்ட் ஃபார்முலா தான். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்தாலே இது டைரக்ட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, a wire of diameter 7 cm is in the form of circle is bent in the form of rectangle whose length and breadth are in the ratio, find the area of the rectangle அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தானே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து டயாமீட்டர் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது, பெரிமீட்டர் மீட்டரும் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ இதோட பெரிமீட்டர் என்னது 2 times ஆஃப் எல் ப்ளஸ் பி. இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா. இப்போ என்னது நம்மளுக்கு தெரியும், டயாமீட்டர் எவ்வளோ சொல்லிட்டாங்க 7. அப்போ என்னது 22/7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 2 times ஆஃப் எல் ப்ளஸ் பி எவ்வளோ 11x. அப்போ 7 7 கேன்சல், இங்கே 2 times 11 கேன்சல். எக்ஸ் வந்து வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ 1. ஓகே, ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டாங்க. லென்த்து இன்ட்டு பிரெத்து தானே. அப்போ என்னது 6x இன்ட்டு 5x. எக்ஸ் வேல்யூ 1, அப்போ என்னது 30. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சு சரி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா தான், அதனால் டேரெக்டாக போட்டேன். அந்த லென்த்து வந்து பெரிமீட்டர், இதோட பெரிமீட்டரும் அந்த சர்க்கிளில் பெயிண்ட் பண்ணுற சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் 2r. டயாமீட்டர் நம்மளுக்கு தெரியும், டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 times the radius அப்படின்றது. அப்போ இந்த 2r பதிலாக நான் 7 போட்டேன், பைக்கு 22/7 போட்டேன். இந்த எல் ப்ளஸ் பின்றது என்னது 6x 5x, அதனால 11x போட்டாச்சு. 2 times ஏன்னா எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, diameter of a circle inscribing a square is 15√2. then what is the length of the side of the square அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. the diameter of the circle inscribing a square அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயரில் ஒரு சர்க்கிள் வரையும், ஸ்கொயர் சுற்றி என்னது ஒரு சர்க்கிள் வரும். சர்க்கம்ஸ்கிரைபிங் அப்படின்னா என்னது, ஸ்கொயரை சுற்றி சர்க்கிள் வரும். அப்போ டயாமீட்டர் எவ்வளோ சொல்கிறாங்க, இதுதான் டயாமீட்டர் 15√2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது சர்க்கிளுக்கு பார்க்குறப்ப என்னது டயாமீட்டர், ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா என்னது டயக்னல். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ ஸ்கொயருக்கு பார்க்குறப்ப இது என்ன டயக்னலா, டயக்னலோட ஃபார்முலா என்னது √2a. அவ்வளோதான். அப்போ டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், 15√2 ஈக்குவல் டு √2a. ஏஏ அடியாயிரும், √2 அடியாயிருமா. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது 15. என்ன கேட்டிருக்காங்க, சைடு இதுதான் கேட்டிருக்காங்க. சைடு லென்த் ஆஃப் த சைடு என்னது 15. டேரெக்டாக வந்து இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா எக்ஸ் போட்டு பித்தாகரஸ் தியரம் போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். இது நம்மளுக்கு தெரியும், ஒரு சர்க்கிளோட டயாமீட்டரும் அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதோட டயக்னல் என்னது சேம் தான். ஓகே, 4 circle of radius 1 is arranged in a figure, find the area of the square அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னா நம்மளுக்கு தெரியும், சைடோட ஸ்கொயர் பண்ணுறது. இப்போ இது என்ன பாருங்கள், டயாமீட்டர் ரேடியஸா. இப்போ இது ரேடியஸ் அப்படின்னா இது 1, இது ஒரு 1, இது ஒரு 1 சென்டிமீட்டர், இது ஒரு 1 சென்டிமீட்டர். அப்போ இது 1 அப்படின்னா என்னது, இது 1 தானே, இது 1, இது 1, இது 1. ரேடியஸ் 1 அப்படின்னா டயாமீட்டர் 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ எவ்வளோ டயாமீட்டர் 4. அப்போ இது 4, இது 4, எல்லாமே 4 இருக்கும் ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் a ஸ்கொயர் 4 ஸ்கொயர் என்னது 16. டேரெக்டாக பார்த்தோன்னா போடுறது தான். ஓகே, the 3 sides of a rectangle, வாட் இஸ் த 7 9 8 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ 3 சைடாக இருந்துச்சுன்னா என்னது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். செமி பெரிமீட்டர் கண்டுபிடிப்போமா, a + b + c/2 போட்டால் என்ன வரும், 7 + 9 + 8 எவ்வளோ, 7 + 9 16, 16 + 8 24, 24/2 = 12. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்னது ஃபார்முலா, √12 × 12 - 7 எவ்வளோ 5.
12 மைனஸ் 9 3, 12 மைனஸ் 8 4. ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குமா ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷனில் என்னது 5 √3 இருக்குது. அப்போ √5 மட்டும் வச்சுட்டு இங்கேயும் 12 இங்கேயும் 12. ஓகே, இப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 12 இருக்கா? அப்போ ஒரு 12 வெளியே எடுத்துடலாமா? அப்போ 12 √5. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோன்னு தெரியும், √12. ஆப்ஷன் சி 12 √5. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரூட் எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்டாக ரெண்டு நம்பர் வந்தால் நம்ம ரூட்டை வெளியே எடுத்துருவோம்ல. அப்போ இங்கே 12 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ரூட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு 12 தான் எடுக்க போகிறோம், மீதி இருக்கிறது √5 அப்படியே தான் இருக்க போகுது. இது என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சு இல்லை? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. 3 சைடு வேறையாக இருந்துச்சுன்னா ஏபிசி, அதாவது 3 சைடு 3ஆக இருந்துச்சுன்னா என்னது? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக இருந்து 1 வேறையாக இருந்துச்சுன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள். 3மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 39 கொஸ்டின். The radius of circle is increased by 100%. The area of how much times the original area அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேடியஸ் 100% அப்படின்னா என்னது? 1 அப்படியா? இப்போ ரேடியஸ் இருக்குது, ரேடியஸ் 1 ரேடியஸ் 2ன்னு வச்சுக்கோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை அந்த இப்போ 1 அப்படின்றதுலேருந்து இப்போ 2 ஆயிடுச்சு அப்படின்னா தென் த ஏரியா நியூ ஏரியா வில் பி ஹவு மச் டைம்ஸ் த ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது என்னது? ரேடியஸ் இது 1. அப்போ இதோட ஏரியா என்னது? 1. இது என்னது? 4. ரேடியஸ் r² தானே? ஏன் அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? πr². அப்போ பைன்றது என்னது? கான்ஸ்டன்ட். அதனால நம்ம என்னது? டேரெக்டாக ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரிஜினலோட எத்தனை டைம்ஸ் இருக்குது? இன்டூ 4 டைம்ஸ் இருக்கா? அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 4 டைம்ஸ். டேரெக்டாக போடுறது தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிலாம் போட்டு பார்த்துருக்க வேண்டியதில்லை. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் whose side is 10 cm and the smaller diagonal is 12 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்னது? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரோம்பஸ் எப்படி இருக்கும் வரைஞ்சிக்கலாமா? ரோம்பஸ் நடுவில் போகிறது என்னது? டயக்னல். இப்போ என்ன சொன்னாங்க? ஏரியா ஆஃப் த சைடு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ எல்லா சைடுமே என்னது? 10 சென்டிமீட்டர். நடுவில் இருக்க என்னது? 90 டிகிரி எல்லாத்துக்குமே. சரி, ஓகே. ஸ்மாலர் டயக்னல் இஸ் 12 சென்டிமீட்டர். இப்போ எதை வேணாலும் டயக்னல் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்காங்க, இதில் எடுத்துக்காங்க. இப்போ இந்த டயக்னல் வந்து 12 அப்படின்னா இது 6 இது 6 இருக்குமா? மொத்தம் வந்து டயக்னல் 12 அப்படின்னா என்னது? அப்போ இது 6 இது 6. சரி, ஓகே. இப்போ இதை வந்து என்னது? அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ். இது 5 டைம்ஸ். சரி, ஓகே. இப்போ பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா இது என்னது? இது அடிச்சு கொடுத்தா 3 5 1. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? 4ஆக இருக்குமா? அப்போ 3 4 5 அப்படின்ற ஒரு பித்தாகரஸ் தியரம். இப்போ இங்கே என்னது? 2 × 2ஓட மல்டிபிள் இருக்குது. அப்போ என்னது? 3 × 2 தான் 6, 5 × 2 தான் 10. அப்போ அதே மாதிரி 4 × 2 எவ்வளோ? 8 அப்படின்றது தான் என்ன? இந்த சைடோட வேல்யூ. அப்போ இது 8 அப்படின்னா என்னது? இங்கேயும் 8. ஓகேவா? அவ்வளோ. இப்போ 2 டயக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. டைரக்ட் ஃபார்முலா தான். ஏரியா = ½ × d1 × d2. ½ ஒரு டயக்னல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 12. இன்னொரு டயக்னல் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 8 + 8 16. பார்ட்ஸ் கொடுத்தா எத்தனை டைம்ஸ் சொன்னேன்? 8 டைம்ஸ். அப்போ 12 8s are 96. ஆப்ஷன் சி. பைகிட்டிஸ்க்கான மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.